வந்து போஸ்ட் டேட்டட் ப்ரெக்னன்சின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு டேட் முடிஞ்சு போச்சு, இன்னும் டெலிவரி ஆகலை, அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸில் வந்து 12% ப்ரெக்னென்ட் லேடிஸில் இந்த பனிக்குட நீர் வந்து குறைவாயிருக்கும். ஸோ இந்த பனிக்குட நீர் நார்மல் எவ்வளவு 10 to 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பனிக்குட நீர் இருந்ததுன்னா அதை நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு கீழே இந்த பனிக்குட நீர் இருந்ததுன்னா அது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது மேக்ஸிமல் வெர்டிக்கல் பாக்கெட் ஆஃப் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆலிகோஹைட்ராம்னியாஸ் இல்லைனா பனிக்குட நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பனிக்குட நீர் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள், எதனால பனிக்குட நீர் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேபியோட கிட்னிஸ் வந்து சரியான அளவுக்கு யூரின் ப்ரொடியூஸ் பண்ணலை, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். அடுத்தது வந்து பிளசென்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது பேபியோட நஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம். பிளட் ப்ரெஷர் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸில் அதிகமாக இருக்கிற இந்த கண்டிஷன் நம்ம ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் பனிக்குட நீர் குறைவாக இருக்கும். அதுபோல் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, சர்க்கரை வியாதி கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு இருந்தாலும் சிலருக்கு வந்து பனிக்குட நீர் குறைவாக இருக்கும், சில பேருக்கு பனிக்குட நீர் அதிகமாகவும் இருக்கலாம். அதுபோல் வந்துட்டு ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையிலையும் பனிக்குட நீர் குறைவாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இரட்டை குழந்தைகளில் வந்து ஒரு குழந்தையோட ஜெஸ்டேஷனல் சாக்கில் பனிக்குட நீர் குறைவாகவும் இன்னொரு குழந்தையோட ஜெஸ்டேஷனல் சாக்கில் அதிகமாகவும் இருக்கும். அடுத்தது வந்து ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின்ஸ், அதாவது குறை மாதத்தில் வந்து மெம்ப்ரெயின்ஸ் ரப்சர் ஆகி பனிக்குடம் ரப்சர் ஆகி அதுலேருந்து தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சுனாலும் பனிக்குட நீர் குறைவாக இருக்கலாம்.